அல்லாஹ். என்ன டயர்டா இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் டாக்டர். கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்தேன். அதான் டாக்டர்மா, உங்க வாயிலிருந்து ஒரு நல்ல வார்த்தை வராதான்னு 2 வருஷமா காத்துட்டு இருக்கேம்மா. ட்ரிப்ஸ்ல NVA ஒரு ஆம்பியூ கொட்டிக்கங்க. ஓகே டாக்டர். கவலைப்படாதீங்க பெரியவரே. நாம எல்லாத்தையும் கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டு நாம நம்ம வேலையை பார்ப்போம். மத்தது எல்லாத்தையும் அவன் பார்த்துக்குவான். உங்க அப்பா பாக்குறதுக்கு தாண்டி அப்படி. ஆனா நைட்ல கற்பா பூச்சை பார்த்தா கூட ரொம்ப பயந்துருவாரு. அவரோட இதே அப்படிதான். இன்னொரு விஷயம் தெரியுமா உனக்கு? அவ்வளவுதான். அண்ணே யாருன்னு தெரியலண்ணே. 2 வருஷமா இந்த வீட்டுல தான் இருக்கா. ஏன்டா இவ்வளவு நாளா என்கிட்ட சொல்லல? ஓடுற அப்பாயின்மெண்ட் தூக்குறவள முடிச்சிடலானே. வாமா. அம்மா யாருமா அது? நீ உள்ள வாமா சொல்றேன். இன்னைக்கு கோச்சுக்கு வேற போக வேண்டியது இருக்குடா. இன்னைக்கு விடுங்க, இன்னொரு நாள் பாத்துக்கலாம். சரிண்ணே. ஏன்டா வண்டியில அண்ணன் கண்ணு வச்சுட்டாரு, காரியத்தை கச்சிதமா முடிச்ச வேண்டியதான். ஆமாண்ணே. அவன் ஒரு மோசமான பொம்பளை பொறுக்கிமா. யாரா போடணும்? உங்க தாத்தா. நீ தாண்டா போடணும். இத தாண்டா தேடிட்டு இருந்தேன். இத தாண்டா சொல்லிக்கிட்டு இருக்க. போடு. இந்தா. சீட்ல ரொம்ப யோசிக்கிறானே. மச்சான் நாசரே, ஒரு கை குறையுதுன்னு பார்த்தேன். நீயே வந்துட்ட. வா உட்காரு. டேய் விஜய், உன் சீட்டை பார்த்துட்டான்டா. ஏன்டா டேய், அவன் என் சீட்டை பார்த்தா என்ன பார்க்காட்டா என்ன? என்ன மாமா என் சீட்டை பார்க்கணுமா? இந்த பாத்துக்க, இந்த பாத்துக்க, இந்த பாத்துக்க. டேய் ரவி, இவன் பார்த்து விளையாண்டா கூட உன்னால ஜெயிக்க முடியாதுடா. என்ன வருதுன்னு பாப்போம். ஜோக்கு டிக்கே. இந்தா கவுத்துட்டான்டா, கவுத்துட்டான். எப்படி? மாமச்சான் ஒரு கை போடு. வேணாண்டா. என்னடா ஆச்சு? ஒண்ணும் இல்ல, தலைவலிடா. மச்சான் நான் வேணா டேப்லெட் வாங்கிட்டு வரட்டாடா. டேப்லெட்டா? போட்டா நல்லதுதான். ஒரு நிமிஷம் இரு. என்னாச்சு உனக்கு? என்ன பர்ஸ் அடிச்சிட்டாங்களா? இவன பர்ஸ் அடிச்சிட்டான்டா. அட பாவமே. ஏண்டா பர்ஸ்ல பணம் வச்சிருந்தியா? ஆமாண்டா. சரி விடு, என்கிட்ட சில்லறை இருக்கு, நான் வாங்கிட்டு வரேன். போறம்போக்கு பசங்க ஆத்திர அவசரத்துக்கு பணத்தை வச்சிருந்தா கூட அடிச்சுக்கிட்டு போயிடறானுங்க. பரவாயில்ல விட்றா. விஜய், எனக்கு டெய்லி ஆபீஸ்ல இருந்து இவ்வளவு தூரம் வந்துட்டு போறது ரொம்ப கஷ்டமா இருக்குடா. நான் சார் இந்த டேப்லெட். அதனால சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்கடா. ஆபீஸ் பக்கத்துலயே ஒரு ரூம் பார்த்துட்டு போலான்னு இருக்கேன்டா. ஏன் மச்சான் இதுக்கெல்லாம் ரூமை மாத்த போறேன்ற? சிட்டில பைக் ஓட்ட தெரியாதவெல்லாம் பைக் வாங்கி வச்சுக்கிட்டு தட்டு மாதிரி ஓட்டிட்டு போய்கிட்டு இருக்கான். நீ ஒரு வண்டியை வாங்கிட்டு ஆபீஸ் போயிட்டு வர வேண்டியதானே? டேய் சும்மாடா. டேய் குமரா,
இப்போ இருக்கிற டிராஃபிக்ல எனக்கு இருக்கிற மனநிலையில பைக்கெல்லாம் சரிப்பட்டு வராதுடா. சரிடா மச்சான், உனக்கு எது சரியா வருதோ அது பெட்டரா இருக்கும்னா எங்களுக்கு சந்தோஷம் தான். என்னடா